கூறி விடைபெற்று முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். சிறப்பு செயலாளர் அருமை சகோதரன் பொறியாளர் சரவணன் அவர்கள். அண்ணன் ராபர்ட் பயாஸ், ஜெயக்குமார், சாந்தன் முருகன் அவர்களை விடுவிக்க கோரி இந்த ஆர்ப்பாட்டத்தை இந்த அரசாங்கத்திற்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். தொடர்ச்சியாக 32 ஆண்டுகள் சிறைவாசம் முடிந்து இந்த நீதிமன்றம் விடுதலை செய்த பிறகும் இந்த அரசாங்கம் அவர்களை பழிவாங்க துடிக்க கூடாது என்பதுதான் நாம் தமிழர் கட்சி சொல்வது. அண்ணன் ராபர்ட் பயாஸ் அவர்களையும் அண்ணன் ஜெயக்குமார் அவர்களையும் அண்ணன் சாந்தன் முருகனை நீங்கள் எதற்காக சிறப்பு முகாமில் வச்சிருக்கீங்க? அவர்களை பழிவாங்குகின்ற நோக்கம் மட்டும்தான் இந்த அரசாங்கத்திற்கு இருக்கிறதா? 7 தமிழர்களை நாங்கள் தான் விடுதலை செய்தோம், நீதிமன்றத்தை நாங்கள் தான் நாடினோம் என்று பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், நீங்கள் இந்த தவறை செய்யலாமா? அவர்கள் என்ன கேட்கிறாங்க? அவர்கள் குடும்பத்தோடு வாழ வையுங்கள் கேட்கிறாங்க. அவர்கள் குடும்பத்தோடு அவர்களை சேர்த்து வாழ வையுங்கள், கடவுச்சீட்டு கொடுங்க, நாங்கள் விரும்புகின்ற நாட்டிற்கு போகிறோம். அதை 3 முறை கடிதமாக முதலமைச்சருக்கு நேரடியாக எழுதிவிட்டார் அண்ணன் ராபர்ட் பயாஸ். எந்த பதிலும் இல்லை. என்ன காரணம்? நீங்கள் மற்றவர்கள் சிறப்பு முகாம்ல இதே இன்னும் 17 பேர் நேற்று வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்தாங்க. அவர்களும் என்ன கேட்கிறாங்க? எங்களை எங்கள் குடும்பத்தோடு வாழ வையுங்கள். வழக்கு முடிஞ்சிருச்சு, வழக்கு நிலுவையில் இருக்கிற அத்தனை வழக்குகளையும் முடிச்சிட்டாங்க. அவர்கள் குற்றமற்றவர்கள், அவர்கள் தண்டனையும் அனுபவிச்சு முடிச்சிட்டாங்க. குறிப்பா இந்த 4 பேர் 32 ஆண்டு காலம் தண்டனை அனுபவித்து முடிச்சது பிறகும் அவர்களை பழிவாங்க துடிக்கிறது. அண்ணன் ஜெயக்குமாருக்கு கண்ணில் அறுவை சிகிச்சை செய்யணும்னு மருத்துவர் குழு சொல்றாங்க. உடனே அறுவை சிகிச்சை செய்யறதுக்கு இங்க இருந்து சென்னை வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு அவசரமாக அறுவை சிகிச்சையை செய்யாம விட்டு இன்னைக்கு அவருக்கு கண் பார்வை மங்கி இருக்கு. இதுக்கு யாரு பொறுப்பேற்பா? இந்த அரசாங்கம் பொறுப்பேற்குமா? ஐயா ஸ்டாலின் பொறுப்பேற்பாரா? யார் இதற்கான பொறுப்பேற்பார்கள்? அவர்களை நிம்மதியாக வாழ விடுங்கள் தான் நாங்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை வைக்கிறோம். அவர்களை ஒரு நாளுக்கு 10க்கு 10 அறையில போட்டு 2 பேரும் எங்கேயும் வெளியில நடக்க விடாம, புழல் சிறையில் கூட இந்த கொடுமை இல்ல, 32 ஆண்டு காலம் சிறைவாசத்தில் கூட இந்த கொடுமை அவர்கள் அனுபவிக்கல. அவர்களுக்கான உரிமையை கொடுங்கள் தான் கேட்கிறோம். அடிப்படை மனித உரிமையை கொடுங்க. அவர்களை வாக்கிங் போறதுக்கு, அவங்க நடைபயிற்சி மேற்கொள்வதற்கு, உடற்பயிற்சி மேற்கொள்வதற்கு, அவர்கள் விரும்பிய உணவை சமைச்சு சாப்பிடுறதுக்கு, இதற்கான உரிமைகளை கூட இந்த மாநில அரசாங்கம் கொடுக்க மறுக்குது. அதைத்தான் இந்த அரசாங்கத்திற்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். தயவு செய்து மனசாட்சி உள்ள அரசாங்கமாக இருந்தால் அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்றுங்கள். 7 தமிழர்களை விடுவித்தது நீங்களாக கூட இருக்கலாம். இந்த 4 தமிழர்களையும் விடுவிக்கும் வரை நாம் தமிழர் போராட்டத்தில் இருந்து பின்வாங்க போவது இல்லை. நாங்கள் உறுதியாக இவர்கள் விடுதலைக்காக களத்தில் நிற்போம். செய்யணும், இந்த அரசாங்கத்தை செய்ய வைப்பதுதான் நாம் தமிழர் பிள்ளைகளுடைய வேலை. அண்ணன் மணிசந்திரன் சொன்னது போல அடுத்த கட்டம் தமிழ்நாடு முழுக்க இந்த போராட்டம் வெடிக்காமல் இருப்பதற்கு இந்த அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். கட்டாயம் இந்த 4 தமிழையும் வெளியேற்றுவோம், வெளிக்கொண்டு வருவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு அண்ணனால் அறிவிக்கப்பட்ட அருமை தங்கை மாநில இளைஞர் பாசறை பொறுப்பாளர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய பாத்திமா பர்ஹானா அவர்கள். முதலில் இப்படி சொன்னனால சொல்றேன், என்னைய முழுவதுமாக நம்பி முதல் வேட்பாளரா மத்திய சென்னையில் அறிவிச்ச என் தாய்மாமன்